அந்யோன்யம், அன்பு அது எல்லாம் சேர்ந்தது தாம்பத்தியம் அப்படின்வாங்க. அந்த தாம்பத்தியத்தோடைய கான்செப்ட் என்னென்னா, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு தான் அது. இந்த ஒருவனுக்கு ஒருத்தி வந்து மனிதனுக்கு மட்டும்தானா இல்லைங்க, முதல்ல விலங்குக்கு தான். கவரிமான் அப்படின்னு ஏன் சொன்னால் வந்து அந்த ஒருவனுக்கு ஒருத்தி விலங்குகளையும் தாண்டி பறவைகளுக்கும் அது உண்டு அப்படின்றதுல வந்து நிறைய உண்டு. நான் அதுக்கு சொல்ல வரணும்னா, நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் இந்த தேன்சிட்டு குருவின்னு அது ஒரு குருவி வந்து முதல்ல வந்து ஒரு கூடு கட்ட ஆரம்பித்த உடனே இன்னொரு குருவி வந்து சேர்ந்து வந்து கட்ட ஆரம்பிச்சது வந்து. இந்த கூடை வந்து கொஞ்சம் ஒவ்வொரு நாள் நாங்கள் நின்று பார்ப்போம், தூரமாக நின்று பார்ப்போம். எங்கள் பாட்டி வந்து அது எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க, ஓடி போய்டும் குருவி, குருவி வந்து கூடு கட்டினா ரொம்ப நல்லது, அது பாட்டு கூடு கட்டிட்டு போகட்டும் அப்படின் போது அதை பார்த்தோடனே ஒவ்வொரு நாளும் அது வந்து கிடைக்கிற அந்த சின்ன சின்ன பொருள்கள், குறிப்பாக அந்த நார் இதெல்லாம் கொண்டு வந்து அழகாக ஒரு வீட்டை கட்டி முடித்த பிறகு இந்த குருவி எப்போ வந்து உள்ளே வந்து அடை காக்கும், எப்போ முட்டை போடும், எப்போ அது வந்து குஞ்சு பொரிக்கும்னு அந்த சின்ன வயசில் ஆவலாக இருந்தப்போ ஒரு கட்டத்தில் ஒரு குருவி மட்டும் பார்த்திங்கன்னா அந்த கூட்டை பார்த்து தினமும் கத்த ஆரம்பிச்சிச்சு. ஒரே லப்டோ 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 லப்டோன்னு கத்திக்கிட்டே இருக்குது. என்னத்துக்கு இது கத்துது, ஏது இன்னொரு குருவி எங்கே அப்படின்னு இருக்கும்போது தான் எங்கள் பாட்டி தான் சொன்னாங்க வந்து, ஐயோ இது பொம்பளை குருவியா ஆம்பளை குருவியான்னு தெரில, ஒரு குருவி எங்கே போச்சுன்னு தெரில, வேணா அடிச்சிட்டானா அல்லது காலி பண்ணிட்டானா, அது வழி தப்பி போச்சா என்ன இறந்து போச்சான்னு தெரியலன்னு அந்த இணை கிடைக்காமல் இணையை தேடி இணைக்காக காத்திருந்து அந்த கூட்டை பார்த்து அடி 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 அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது. அப்போ கொஞ்ச நாள் அந்த குருவி காணாமல் போயிடுச்சு. இப்படி ஒரு நிஜ சம்பவம் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து வந்திருந்த ஒரு சம்பவம், நெஞ்சு ஏறக்குறைய ஒரு நிகழ்வெடுத்த ஒரு சம்பவம் வந்து நம்ம சொல்கிறது தான் வந்து இந்த அன்பு பாசம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் இந்த அந்யோன்யம் தான். இது மனிதனிடம் முறை தவறி போகும் பொழுது தான் அது கள்ளக்காதலாக மாறுகிறது. இந்த கள்ளக்காதலுடைய விளைவு வேறு விதமாலாம் நடக்குது. அதுக்குள்ளால நம்ம போகிற விரும்பல வந்து, ஏன்னா தினசரி நீங்கள் பேப்பர் எடுத்து படித்தாலே தெரியும் வந்து வர செய்தியில் வந்து 3/4 செய்தி கள்ளக்காதல் செய்தி தான், அதெல்லாம் நடக்கிற கொலை தான். ரைட்டு, இந்த கதையை பார்த்தாவது அந்த அந்யோன்யம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ராஜஸ்தான் மாநிலம் இக்ஜோரா அப்படின்ற ஒரு பகுதியில் ராம் ஸ்வரூப் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி இருக்கார். அவர் விவசாயம் மட்டும் இல்லை, ஒரு விலங்குகள் ஆர்வலர், ஒரு பறவைகள் மீது காதல் கொண்டவர். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 சென்ட் இடத்த வந்து விலங்குகள் பறவைகளுக்காகவே வச்சு வைக்கிறார். இன்னொரு பக்கம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த பறவைகள் விலங்குகள் வந்து வளர்க்குறது தவிர பார்த்திங்கன்னா அதுவே வந்து இறை எடுத்து போவோம், தண்ணி குடிக்கும், அவர் பாட்டு ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டார், அது பாட்டு இருக்கட்டும் அப்படின்னு பறவைகளையும் விலங்குகளையும் ரொம்ப சுதந்திரமாக நடமாட வைக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து அப்படியேப்பட்ட ஒரு ஆர்வலர் அவர். அப்போ வந்து இவருடைய அந்த பண்ணைக்கு எங்கிருந்தோ 3 ஜோடி மயில்கள் வருகிறது. 3 ஜோடி, மொத்தம் 6 மயில், ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் 3 ஜோடி மயில் வருது. அந்த மயில் வந்து இங்கே வந்து தங்கியிருந்து இறை எடுக்குது, சாப்பிடுது. முதல்ல கிட்ட வர்றதுக்கு பயப்படுது, ரொம்ப தூரத்தில் இருக்குது இந்த மனிதரை பார்த்து. திரும்ப என்ன பண்ணுது, கொஞ்சம் நெருங்கி வருது. இவர் ஒன்றும் தொந்தரவே பண்ணல வந்து. அது பொதுவாக அந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அது நீங்கள் வந்து அந்த உணர்வு அந்த அறிவு எல்லாம் இருக்கும். அது மற்ற பறவைகள் மற்ற விலங்குகளை இந்த நபர் ஒன்றும் தொந்தரவு பண்ணுறது கிடையாது, அவர் பாட்டுனா அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பறவைகளும் ரொம்ப சுதந்திரமாக நடமாடிக்கிட்டு இருக்குன்னு இந்த மயில்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அந்த மனிதருடன் அந்த ராம் ஸ்வரூப்புடன் நெருங்கி பழகிற அளவுக்கு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அணில்லாம் வந்து ஓட ஆரம்பிக்கும் மனுஷனை பார்த்தா. நான் சில வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில அணில்லாம் வந்து ரொம்ப கையில் இருக்கிறத வந்து சாப்பிட்டுட்டு பக்கத்தில் படுத்து இருக்கிற வீடியோலாம் இருக்குது வந்து. இது என்னென்னா அந்த விலங்கிற்கு அந்த மனிதன் மீது ஒரு முழு நம்பிக்கை வந்துருச்சுன்னு வச்சுங்க, அது அப்படி வந்து அந்யோன்யம் ஆகிடும். எங்கள் படிக்கிற காலத்தோட ஒரு இங்கிலீஷ் எஸ்ஸே ஒன்று இருக்குது வந்து, ஒரு பறவை வந்து ஒரு சின்ன தேங்குற ஒரு தண்ணியில் வந்து இதில் வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு காட்டெருமை வருது, அந்த பறவை ஒன்றும் அசரில். அதன் பிறகு வந்து வேறு ஒரு விலங்கு ஒன்று வருது, ஒன்றும் இதுவாகலை. த பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் ஒருத்தர் வந்து நடந்து வராருன்னு தெரிஞ்சு அந்த பறவை வந்து பறந்து போயிடுச்சுன்னு ஒரு 9th 10th வந்த ஒரு எஸ்ஸே ஒன்று இங்கிலீஷில் இருக்குது வந்து, அது ஞாபகம் வந்தது வந்து. அப்படி வந்து இந்த பறவை இந்த மயில்களுக்கு வந்து இந்த 3 ஜோடி மயில்களுக்கும் இந்த ராம் ஸ்வரூப் மீது வந்து ஒரு நம்பிக்கை வரல. அப்புறமா வந்து முழுசாக நம்பிடுச்சுங்க. இந்த மனுஷன் வந்து விலங்குகளையும் பறவைகளையும் நேசிக்கிற ஒரு மனிதன். இவன் ரொம்ப இதுவான ஆள், நம்மளை வந்து பிடிச்சி போய் அறுத்து கறி சமைக்கக்கூடிய ஆள் கிடையாது, ஒரு அன்பானவன். இவனுக்கு குடும்பத்தை தாண்டி இது மேலே தான் ரொம்ப பாசம்னு ஒரு கட்டத்தில் அவர் சாப்பிட்ற தட்டு பக்கத்தில் உட்காந்து அந்த மயில்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிது. அப்போ மயில்கள் சாப்பிட ஆரம்பித்தோடனே ஒரு மயிலுக்கு வந்து அப்படியே என்ன ஆகிப்போச்சு, சுணக்கமாகிடுச்சு வந்து.
அந்த ஒரு மயிலுக்கு வந்து அப்படியே சுணக்கமாகுது. அதை வந்து இரை எடுக்க மாட்டேங்குது. அப்படியே போய் சுருண்டு சுருண்டு படுத்துக்குது. என்னடான்னு பார்க்குது, இந்த அதனுடைய ஜோடி மயில் வந்து ஒரே சத்தம் போடுது. கெக்கன்னு சத்தம் போடுது. அதுங்கிட்ட போய் ஏதோ பேசுது. இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. என்னடா அதுன்ட்டு அப்புறம் இறைய எடுத்து போய் வைக்கிறாரு. அது சரியாக உண்ண மாட்டேங்குது. அப்புறம் அங்கேயே போய் போய் படுத்துக்குது. போய் வெளியவும் போக மாட்டேங்குது. ஈஸியாக பிடிபட்டு போகுது. ஏதோ சிக்காகி போச்சு உடம்புக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு வெட்டினரி டாக்டர் எப்பவும் இருப்பாங்களே, ஒரு மாட்டு டாக்டரு, அவரை கூட்டின்னு வந்து காமிக்கிறாரு. காமிச்சு அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. நல்லா தானே இருக்குது மயிலுன்ட்டு இறை வைங்கன்றாரு. இறை வைக்கும் போது தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு, அது வேறு இடத்துல போய் கொத்துது. தட்டில் வச்ச இறையை விட்டு வேறு இடத்துல கொத்தோன்னே மயிலுக்கு கண்ணு போயிடுச்சு அப்படின்றார். கண்ணு பார்வைத்திறன் அதுக்கு போயிடுச்சு. இந்த பெண் மயிலுக்கு இல்லை. அதனால் ஒன்றும் நான் ஒரு சில சொட்டு மருந்தெல்லாம் கொடுக்குறேன், அதெல்லாம் போட்டு பாருங்கள், அது ஒன்றும் கேட்காது. மேபி உங்களுக்கு ஒரு வசதி இருந்து இந்த மயிலை தூக்கி போகிற அளவுக்கு இதுவாக இருந்ததுன்னா ஜெய்ப்பூரில் கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குது, அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு, நாம் இந்த மயிலை எடுத்து கட்டின்னு போய் அங்கே போய் அப்புறம் வந்து ஃபாரஸ்ட்காரன் வேறு கேட்பான் இதெல்லாம் எங்கன்னு. சாதாரண விஷயமா இவர் இருக்கிறதுக்கும் ஜெய்ப்பூர் இருக்கிறதுக்கும் ரொம்ப தூரம். இதுக்கான வண்டி சத்தம் என்ன ஆச்சு, இது முதல்ல போய் மயிலை எடுத்து போய் காட்ட முடியுமா நம்மளால் அப்படின்றது. நீங்களே ஏதோ ஒரு வைத்தியம் பாருங்கன்றாரு. அவர் அப்பப்போ அந்த மாடுங்களுக்கு வந்து ஊசி போட வரும்பொழுது மாடுங்களுக்கு வைத்தியம் பார்க்க வரும்போது மயிலை பற்றி பார்த்துட்டு போவார். ஒரு கட்டத்தில் அந்த வெட்டினரி டாக்டர் என்ன சொல்கிறாரு, ராம்ஸ்வரூப் இதை அப்படியே விட்டுரு, வயசாக ஆகிப்போச்சு, கண்ணு போயிடுச்சு, அதுக்கு முடிஞ்சால் நீயே வந்து உணவு ஊட்டி விடு, வாய்வடி எதாவது ஊட்டி விடு, இருக்கிற அந்த மயில் அப்படியே இருக்கட்டும் விடுன்றார் வந்து. ஆனால் இந்த ஆண் மயிலுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பெண் மயிலுடைய அந்த சோகம் தெரிஞ்சு போச்சு. அது வந்து தத்தளிக்குது, அழது, இவர்கிட்டே வந்து சொல்லுது. இவர் என்ன சொல்ல முடியும் வந்து, நிறைய பேர் வந்து தாவரங்கள்கிட்ட மரத்துக்கிட்டலாம் பேசுவாங்க தெரியுங்களா, அதுமாரி விலங்குகிட்ட மரவுக்கிட்ட பேசுகிறாரு இவர். ஒன்றும் பண்ண முடியல என்னால், உன் ஜோடிக்கு வந்து கண்ணு போயிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும், நான் பார்க்காத வைத்தியம் இல்லை, இப்படியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. வாய்ப்பே இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த மயில் ரொம்ப சீக்காகி இறந்து போகுது. இறந்து போனது கூட இவர் என்னென்னா, ஒரு விடியற் காலை படுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மயில் போடுற சத்தம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆண் மயில் கூ 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 கூன்னு ஒரே சத்தம் அடித்து நொறுக்குது. வந்து என்னடா அது ஒரே சத்தம் போடுறதுமோ, மற்ற பறவைகள் விலங்குலாம் கூட சேர்ந்து கத்தனோடனே ஓகே ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்ட்டு போயிட்டு அவசர அவசரமாக பார்க்கும் பொழுது இந்த மயில், பெண் மயில் இறந்து போயிருக்குது. வந்து இறந்து போனோடனே இவருக்கே மனசு தாங்காமல் தன்னுடைய நண்பர்களை கூப்பிட்டு இதை கொண்டு போய் ஒரு கழனி காட்டிலே எங்கேயாவது ஒரு இடத்துல புதைச்சிடுவோம் வாங்கன்னு சொல்லும் பொழுது தான், அப்போ தான் ராம்ஸ்வரூப்புக்கு ஒரு அந்த மயில் இவ்வளோ நாள் அது வந்து தன் ஜோடி இறை எடுக்கலன்னு கத்தந்து இறந்து போனதுக்கு அவர் துடிச்சு போனது, இதெல்லாம் தாண்டி அதை அப்படி கொண்டு வராங்க ரெண்டு பேர் பிடிச்சி. அது வந்து சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவாகவும் ஃபோட்டோவாகவும் இருக்குது. கொண்டு போகும்போது இந்த ஆண் மயில் இருக்குது பாருங்கள், அடிச்சுக்கிட்டு ஓடி வருது பின்னாடி, தப்பன்னு அடிச்சுக்கிட்டு ஓடி வருது. அதால் தாங்க முடியல. மற்ற பறவைகள்லாம் கத்துது, இவர் வந்து விரட்டுறாரு. அப்புறம் அந்த கூட தூக்கின்னு வர ரெண்டு பேரும், என்ன விரட்டுறாதீங்க, வரட்டும், அது அதனுடைய ஜோடி, அது இவ்வளோ நாள் இருந்தது. இவர் கொஞ்ச நேரம் பார்க்குறாரு, என்னையா அது. பொதுவாக வந்து இந்த இறந்த பிறகு ஊர்வலத்திற்கு பின்னாடி வருவாங்க தெரியுங்களா, ஓன்னு அழுதுகிட்டு வருவாங்க. சில பேர் அப்படியே வழியிலே நிறுத்திடுவாங்க, போகக்கூடாது, சுடுகாட்டுக்கு போகக்கூடாதுன்னு. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மயில் வந்து போட்டு அந்த ஆண் மயில் வந்து தன்னுடைய இவ்வளோ காலம் இருந்த நீ, இவ்வளோ ஜோடியாக இருந்தோம், இவ்வளோ அன்பை பரிமாறிக்கிட்டோம், நீ மட்டும் இப்படி போறியன்ற அந்த இது ஆதங்கம். அந்த போகிற வழி நெடுங்க வந்து அந்த குரல் வந்து அந்த மயிலுடைய சத்தம் உங்களுக்கு தெரியும், வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். கொடுத்துக்கிட்டே வருது. அந்த இடத்துல பள்ளம் தோன்றாங்க, புதைக்கிறாங்க. புதைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்குது. இதை வந்து ஒரு 20 செகண்ட் வீடியோவாக எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு நண்பர்கிட்ட சொல்லி எடுங்க அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறமா தான் தெரியுது, இது எல்லாம் முடிந்த பிறகு இந்த மயில் தன்னால் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறார். வந்து அந்த மயில் வரவே இல்லைங்க, அது வரவே இல்லை. அந்த ஆண் மயில் அந்த புதைத்த அந்த பெண் மயிலுடைய அந்த இடத்தில், அந்த சமாதியில், அந்த புதைக்கப்பட்ட இடத்தில் அழ ஆரம்பிக்குது. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா வருத்தப்படுது. அதை நினைத்த போது ஒரு கூக்குரல் இடுது. ஒன்றுமே முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குது. ஒரு வழியாக இவர் என்ன பண்ணுறாரு, போட்டு வலையை போட்டு அந்த மயிலை கொண்டு வந்து தன் இதில் வச்சு அதை பராமரிக்கிறாரு. ஆனாலும் ஜோடி சேர முடியாது இல்லைங்களா, ஒருவனுக்கு ஒருத்தி தான், அந்த கான்செப்ட் தான். இது எங்கே வைரல் ஆகுதுன்னா இந்த விஷயம், இதை சோஷியல் மீடியாவில் போடுறாரு.
ராஜஸ்தானில் இருக்கிற உயர்மட்ட காவல்துறை அதிகாரி இதை பார்த்துட்டு ரொம்ப மனசு இதுவாகி போய் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த போட்ட அந்த சோஷியல் மீடியாவில் போட்ட இந்த இது வந்து அவருடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அவர் ஒரு பதிவு போடுறார். மனிதர்களே இதை பார்த்து திருந்துங்க, இதை பாருங்கள், அன்பை தாண்டி ஒரு அந்யோன்யம், ஒரு உறவு முறை, அந்த உறவு முறையில் ஒரு நம்பிக்கை, அதில் ஒரு நேர்மை, ஒரு மயிலுக்கு இருக்குது, ஒரு பறவைக்கு இருக்குது, மனுஷ பையில உனக்கு ஏன்டா இல்லைன்னு அந்த போடுற அந்த விஷயம்தான் வைரல் ஆகுது. வைரலாகி அவரே என்ன பண்ணுறாரு, அந்த அந்த விவசாயியை கூப்பிட்டு ஒரு பாராட்டு தெரிவித்து அவருக்கு வந்து ஒரு பரிசு பொருளும் கொடுத்து, உன்னுடைய பண்ணைக்கு என்னென்ன உதவிகள், விலங்குகளுக்கு பறவைகளுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அதெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இந்த நேரத்தில் இதை பதிவு பண்ணணும்னு தோணுதனால பதிவு பண்ணேன். உண்மையாகவே வந்து மனிதர்களும் இந்த அன்பை தயவு செய்து உங்களிடம் சுற்றி இருப்பவர்களிடம் எடுத்து செலுத்துங்கள் தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி.